வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. இன்னைக்கு ஒரு 3 பிரச்சனைகளை பார்க்க போகிறோம். இந்த 3 பிரச்சனையும் ஒரு சில நபர்களிடம், அது முக்கியமாக என்னுடைய அண்ணன்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது. ஒன்று சமூக நீதி பிரச்சனை. இது இந்த 3மே நேற்று நடந்தது தான். நேற்றுனா உங்களுக்கு முந்தா நேற்று. இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தினம் தினம் இப்போ சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 3வது மானுடையல், அதாவது மனித இயல்பு, சைக்காலஜிக்கலாக அந்த உளவியல் பிரச்சனையை ஒரு கேள்வியாக நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த 3ஐயும் இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்கலாம். இப்போ முதலாவதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அண்ணாவிடம் இந்த கேள்வியை நிறைய பேர் நேற்றே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அண்ணனிடம் கேட்க வேண்டிய கேள்வின்னு தவிர்த்து அதை சுற்றி நடக்கிற ஒரு பாலிடிக்ஸை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது டி நகருக்கு அருகில் ஒரு ஹவுசிங் போர்ட்ஸில் அந்த வீடை அலோகேட் பண்ணி தருவாங்க. அது எப்பயுமே குலுக்கல் முறையில் தான் அந்த வீட்டை அலோகேட் பண்ணும்போது தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த முறையும் குலுக்கல் முறையில் தான் நடந்திருக்கு. ஆனால் ஒரு பர்டிகுலர் பிளாக்ஸை இடை சாதியினர், மேல் சாதியினர் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு மட்டுமே அவங்க பெயர்களை மட்டுமே எழுதி போட்டு குலுக்கல் முறையில், இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் தான், ஒரு தீண்டாமை தான். அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு பிளாக் கொடுக்கறது, மற்றவங்க கூட அவங்க அண்டி வாழாமல் இருக்கிறது. இது மாதிரியான பிரச்சனைகள் திமுக பீரியட்லேயுமே எழுந்தது. அதை மண்டையில் தட்டி இருக்குன்னா இருங்க, இல்லாட்டினா இடத்த காலி பண்ணிடுங்க அப்படின்னு தைரியமாக சொன்ன ஒரு சமூக நீதி கட்சியாக தான் திமுக இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பிரச்சனை வரும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே போயிருந்திருப்போம், கடந்து போயிருந்திருப்போம். இப்போ விஜய் அவர்கள் வந்தது நம்மளுக்கு ஒரு ஐ ஓப்பனர் தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை அவங்களே சில பிரச்சனைகளுக்கு நம்ம போன வீடியோவில் மார்னிங் பேசியிருப்போம். இதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க, இது காலத்துலேயும் சரி பண்ணக்கூடிய பிரச்சனை இல்லைங்கன்னு அவங்களே வாக்குமூலம் கொடுக்கறதா இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரியான கேவலமான கீழ்த்தரமான விஷயங்கள் செய்வதன் மூலமாக நம்ம இதற்கு முன்னாடி இந்த ஆட்சி எவ்வளோ பெட்டராக இருந்திருக்கு, நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துவதாக இருக்கட்டும். சரி, இப்போ ரஞ்சித் அண்ணாவிடம் வைக்க வேண்டிய கேள்வி, ஏன் அவரை நோக்கி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க? அவர் சென்னைங்கிறனாலையா, இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்காக பேசுகிறாருங்கிறனாலையா அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு நேஷ்னல் மீடியாவில் உட்காந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் நினைக்கிறேன், அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீமான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே சாதி பார்த்து சீட்டெல்லாம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக இந்த நரேட்டிவை அவங்க செட் பண்ணுவாங்க. அதை இவருக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், இவர் டைரக்டர், அதனால் அதை பற்றி அவருக்கு புரிதல் இல்லாமல் நேரம் இல்லாமல் கூட இருந்துருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கவங்க சொன்னாங்கங்கிறத அப்படியே உள்வாங்கி எப்படி மேடையில் பேச முடியும்? அது போய் ரீச் ஆச்சுன்னா அது உண்மை இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிற சின்ன சமூக பொறுப்பு கூட இல்லாமல் இதுவரைக்கும் அதற்கான மன்னிப்பையும் கேட்காம சொல்லிட்டு வர்றார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அவதூறு, இன்னொரு பொய். அதாவது டிவிகேலேருந்து கிட்டத்தட்ட ஏதோ 2 டிஜிட் நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா தான் தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய இல்லை தலித் சமூகத்தை சார்ந்த மக்களை பொது தொகுதியில் நிற்க வச்சு ஒரு சாதனை படைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது பொய், அது இதுன்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற பிரித்து கடைசியில் சுருக்கி எவ்வளவோ ஒரு நம்பர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ரஞ்சித் அண்ணா அதோடைய உண்மைத்தன்மையை கொஞ்சம் கூட உணராமல் அதை யாரோ ஐ திங்க் தலித் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதை அப்படியே நம்பிட்டார். ஏன்னா நம்மளையுமே அதில் போட்ட நிறைய போஸ்ட் அப்படியே நம்பியிருக்கோம். ஸோ அண்ணன் மேலே தப்பு இல்லை, அதை அப்படியே பாராட்டி சீராட்டி போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டா எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டார். ஆனால் அது பொய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இவ்வளோ நாட்கள் ஆகியும் அண்ணா அதுக்காக மன்னிப்போ இல்லாட்டினா ஐயோ தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னோ எதுவுமே அதுக்கான ஸ்டாண்டே எடுக்கலை. ஆனால் ஒரு ஃபேக் நரேட்டிவ்லேயே வாழ்ந்து கொண்டுட்ருக்க டிவிக்கே இதை கொண்டாடி ஊரெல்லாம் பழப்பிட்டாங்க. அதான் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த உண்மை பக்கத்து தெருவுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த கேள்வியை ரஞ்சித் அண்ணா கிட்ட வைக்கிறாங்க. நீங்கள் தானே சமூக நீதி போராளி, இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்கள் பக்கத்தில் நிற்பீங்களே, அன்றைக்கி தாவேக்காக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களே, அதனால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, ஒரு ஒடுக்குமுறை நடக்குது அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி சில பேர் எப்படி அந்த புதுக்கோட்டை மலம் கலந்த விஷயத்துக்கு திருமாண்ணா ஏன் பதில் சொல்லலை, திருமாண்ணா ஏன் இதற்கு கேள்வி கேட்கல அப்படின்னு போகலை, அந்த இடத்துக்கு போகலான்னு கேட்டவங்க இன்றைக்கும் திருமாண்ணா ஏன் பதில் சொல்லலை, இதுக்கு ஏன் அவர் எந்த ட்வீட்டும் போடல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் சரி ஓகே, அந்த சமூகத்தோடைய எழுச்சியிலேருந்து வந்த ஒரு தலைவர் தான், இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கான தலைவராக இருக்கிறார்.
ஆனால் இது வரைக்கும் அவருக்கு சென்னையில் அவரோட தொண்டர்கள் அவங்களோட கேடரேட்ஸ்க்கு யாருக்குமே சென்னையில் வந்து தொகுதி எந்த கட்சியுமே கொடுத்தது இல்லை. ஆனால் சென்னையில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் திருமாவளவன் அண்ணா தான் போயிட்டு என்னென்னு பார்க்கணும். வேறு எந்த இடத்துக்கு போனாலும் திருமாவளவன் அண்ணா தான் என்னென்னு பார்ப்பாரு. ஏன் விஜய் நீங்கள் இவ்வளோ கொண்டாடினீங்களப்பா, இவ்வளோ தொகுதி வந்து தலித் மக்களில் வந்து நிப்பாட்டியிருக்காரு பொது தொகுதியிலன்னு கொண்டாடினீங்களே, கொண்டாடினாங்கன்னு சொன்ன பாரஞ்சித் அவர்களையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவர் செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடின விஜய் அவர்களையும் இதுக்கு என்ன தலையீடு, இது என்னன்னு பாருங்கள் அந்த பிரச்சனைன்னு சொல்லி எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. திருமாவளவன் அண்ணா வந்து அங்கே வரணுமாமா. எனக்கு புரியவே இல்லை, நிஜமாக எனக்கு புரியல. ஏன் வந்து தாவேகாக்கு விசிகா வந்து ஆதரவு கொடுத்துச்சு, முதல்ல வெளியிலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் வந்து அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே போயிட்டு ஆதரவுன்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி நிலைப்பாடுகளை மாற்றிட்டே இருந்தாங்க. ஏன் 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 முதுகில் குத்திட்டீங்க அப்படின்னு அழுதவங்களெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு அது வந்து பிரச்சனையாகவே தோணலை. நிச்சயமாக ஒரு இடத்துலேருந்து இது அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ்னஸ் தான். அவங்க போய் அந்த கட்சி அந்த தாவேக்காவுடன் ஆதவ அர்ஜுனாவுடன் சேர்ந்து அழிந்தே போகிவிடும் அப்படின்லாம் வந்து எல்லாரும் கணித்து சொல்கிறாங்க. அது அழிந்து போதா இல்லாட்டினா அது என்ன ஆக போகுதுங்கிறது திருமாவளவன் அண்ணாவுடைய அவங்களுடைய முயற்சியில் காப்பாற்றப்படலாம், இல்லை அது அவரோட பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சரவை, ஒரு கேபினெட் மினிஸ்டர் பதவி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் உணர்றதுனால என்னுடைய முழு மனதோட என்னோட அண்ணன் வன்னியரசன் அண்ணாவுக்கு வந்து நான் வாழ்த்தையும் தெரிவித்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறேன். அதனால் நான் இதை ரெக்வஸ்ட்டாக தான் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆதி திராவிடர் நலன் அப்படின்னு இருந்த ஒரு துறையை சமூக நீதித்துறை அப்படின்னு ஜஸ்ட் பேர் தான் மாற்றிருக்காங்க. பேர் மாற்றுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே ஃபைன், அது அவங்க ஒரு ப்ரோக்ரஸாக நினச்சாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஆனால் இது வந்து பிஜேபியோடைய நரேட்டிவ் தான். இந்த திராவிடர் அப்படிங்கிற பேரை வந்து ஒழித்தே தீரணும், பெரியார் அப்படிங்கிறத ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சீமான் மாதிரியான ஆட்களை கொண்டு வர்றது, இதெல்லாமே பண்ணுறது, இந்த பேர் மாற்றம் இதெல்லாமே அதுதான். சரி, அதை தாண்டி இந்த பொறுப்பு அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சமூக நீதிக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காண்ணா, அதுவும் நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆகி ஒரு சில நாட்கள்லேயே இந்த பிரச்சனை வருது. இதை வந்து திமுக கட்டி காத்த ஒரு சமூக நீதி, அதை வந்து சிதைக்கும் விதமாக இங்கே நடந்துட்டுருக்கு. ஒரு அராஜகம் நடக்கு, இது கிட்டத்தட்ட வந்து ஊழல் மாதிரி தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை தலையீடு செஞ்சு இதை என்னென்னு பார்க்கணும். நான் வேண்டுகோளாக தான் வைக்கிறேனே தவிர நீங்கள் ஏன் போகணும் அப்படின்னு நான் கேட்கல. இப்போ ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வியாழக்கிழமை நினைக்கிறேன் அன்றைக்கி நைட்டு வந்து விருதுநருக்கு வன்னியரசனா போகிறாரு. அவர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையை சந்திக்கிறாரு. அவர் அப்போ சாப்பிடக்கூட இல்லை. அதற்கு முன்னாடியுமே ஒரு சுற்றுப்பயணம் வந்து அவர் மேற்கொண்டுட்டு ஒரு சிலை திறப்பு விழாவா இல்லை சிலையில் போய் மாலை போட்டார். அது ஏதோ ஒரு ஊருக்கு போனார், சாரி அது நான் மறந்துட்டேன். இப்படி அந்த நாட்கள் ஃபுல்லாக ஒரு பிஸியாக இருந்ததை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் அவரோட போஸ்ட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ பசியோடு போகிறாரு. அப்போது வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 2-3 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸை வைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதில் முதல் பதில் அப்படிங்கிறது, இப்போது வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, வந்து இப்போ தான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதுக்குள்ளே நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நார்மலாக நடக்கிறதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான பதில். நான் எக்ஸாக்டாக வந்து நான் நரேட் பண்ணுறேன்னான்னு தெரில, பட் இதுதான் லைன். இதுதான் இந்த லைனை தான் வந்து கம்யூனிஸ்ட் தோழர் அவர்களுமே வந்து என்ன நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தெலாம் பெருசாக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையும் பூதகாரமாக பண்ணிகிட்ருக்கீங்க, திமுககாரங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன்று சொல்கிறாரு, ஆனால் வந்து தொண்டர்கள்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் கொண்டு வரீங்க, அவங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார்ல, அதுக்கு இதுக்கும் சற்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போது இப்போ நடந்துட்டுருக்கலாம் யதார்த்தமாக நார்மலாக நடக்கக்கூடிய விஷயமா, இப்படி தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சா இதற்கு முன்னாடினா, அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டுருக்கு. அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் அதிகமாக நடக்கும்போது கொஞ்சம் பதறுது, பயமாக இருக்குது. இவர் என்னடானா ஹாயாக குதிரை பேரம் பேச போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகிறாரு. இந்த மாதிரியான தன்னுடைய அமைச்சர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிட்ருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மீட்டிங் எல்லா அதிகாரிகளும் அழைத்து, அவர் கூடயே வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கிறாரு, இப்போ அருண்குமார் அவர்கள் வேறு வந்திருக்காங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, அதே மாதிரி இப்போவும் பண்ணுங்கள், இதை கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வேறு ஒர்க்கில், இதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், சட்டம் ஒழுங்க உங்கள் கையிலே எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்தாவது பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு கூட சொல்கிறதுக்கு நேரம் இல்லாமல், அங்கே சட்டசபையில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி எடுக்கிறது, நடிகர் நடிகைகளை வந்து வர வச்சு அவங்க கூட வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, உள்ள டிஸ்கஸ் பண்ணுறது
இருக்கிறத செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்களே, இந்த மாதிரி காவல்துறை கூட டிஸ்கஸ் பண்ண மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது அதை வந்து அண்ணன் ஒரு குற்றச்சாட்டாக வைக்காமல் இதை நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதை நார்மலைஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரியலைஸே பண்ணாமல் போயிடுவாங்க மக்கள். அப்போ ஒரு நாளைக்கு 5 கொலை நடக்கும் போல் 3 வேளை சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. இதை எப்படி நீங்கள் நார்மலைஸ் பண்ண முடியும்? இல்லை எனக்கு தெரியல, நான் வந்து சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுட்டு இருக்கனால நிறைய விஷயங்கள் நான் வந்து படிக்க முடியல, பார்க்க முடியல, நான் இதற்கான பதில் சொல்கிறேன் அப்படின்னாவது நீங்கள் டைம் எடுத்துருந்துருக்கணும். அதை ஈஸியாக கடந்து போனது நிஜமாகவே எனக்கு கண்டிப்பாக பிடிக்கலண்ணா. அது சொல்கிறதுக்கு என்ன, சுத்தமாக அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இவர் கம்யூனிஸ்ட் தோழர் பி சண்முகம் அவர்களும் வந்து அதே தான் சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னா என்ன, அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா? எல்லாரும் ஏன் தட்டி கொடுத்துட்ருக்கீங்க? அது என்ன ப்ரிவிலேஜ்? அந்த சொகுசு எங்கேருந்து கொடுக்கப்படுது? அதாவது ஒரு நடிகர் நம்ம இது வரைக்கும் தூரமாக ஸ்க்ரீனில் பார்த்தோம், இப்போ பக்கத்தில் பார்க்குறோம். அதனால் நம்மளுக்கு மெய்சிலேருந்து போய், ஏன்னா நானுமே வந்து விஜயோட ரசிகை தான், எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்குமே தெரில. ஒரு வேளை கிட்ட போனால் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல உட்காந்து நான் கேள்வி கேட்குறேன்னா இப்போ நான் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து திங்க் பண்ணுறனால நான் கேட்குறேன். அதனால் ரொம்ப பேம்பர் பண்ணி கொடுக்குறீங்களா, பேம்பர் பண்ணி வளர்க்குறீங்களா அவரை? அது எனக்கு புரியவே இல்லை. இது சரியில்லை, இது சமூகத்துக்கு சுத்தமாக சரியில்லை. அதுக்கடுத்த கேள்வியாக என்ன வைக்கப்படுது அப்படின்னா, ஒரு குட்டி பாப்பா இறந்துருக்காங்க சூலூரில், வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இறந்துருக்காங்க. அந்த பாப்பாவுடைய மரணத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது போலீஸ்க்கும் பத்திரிகையாளர்களுக்கும். அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 அதிகாரிகளுமே வந்து அப்படியே சிரிச்சு குலுங்கி சிரிக்கிறாங்க. இப்போ இந்த கேள்வி வந்து அண்ணன் கிட்ட வைக்கிறாங்க. இதிலே வந்து ஒரு பொய் நரேட்டிவ்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அதை நீங்கள் வீடியோ முழுசாக பார்ப்பீங்களான்னு தெரியல, நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த அதிகாரிகளை நீக்கிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை கிடையாது. அதை ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க. நம்மளுடைய இன்ஸ்டா த்ரெட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அது பொய். சரி, ஓகே. இந்த கேள்வி வச்சதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அண்ணா அப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடியும் அதே மூடோட உருன்னு சுற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போது அண்ணா வந்து எம்எல்ஏ ஆக வின் பண்ணிட்டார் அந்த திண்டிவனம் தொகுதியில். அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஒரு ஆன்லைன் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அப்போ கொடுக்கும்போது ஒரு கேள்வி, அதாவது பிரபாகரன் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஈழம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கும்போது அண்ணா வந்து அதை நரேட் பண்ணி சொல்லும்போது ஒரு குட்டி பொண் இவங்களுடைய காரை வந்து வழிமறித்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு தலைவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. அதெல்லாம் வந்து அண்ணா சொல்லும் போதே கண்ணெல்லாம் கலங்குகிறது. ஏன் கலங்குது? ஏன்னா அங்கே இருந்த பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டாங்க. யாரால்? இந்தியன் ஆர்மியால், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ஆர்மியால் மானபங்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டன. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு பிரியான்னு ஒரு தோழர், அவங்க வந்து அவங்க முழு பேர் நான் மறந்துட்டேன். அவங்க வந்து டைரக்டர் மகேந்திரன் அவருடைய பையன் ஜான் மகேந்திரன் எடுத்த அந்த திரைப்படத்தில் கூட அவங்க வந்து அவங்கள பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அவங்க பேரை தான் நான் மறந்துட்டேன். அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொடூரமான விஷயத்தில் ஆட்கொணர்வு பண்ணப்பட்டு மரணித்த நபர்கள். அவங்கள பற்றி பேசும்போது நம்மளுக்கு வர கண்ணீரை விட வன்னியரசண்ணா அப்படிங்கிறவங்களுக்கு கண்ணீர் கொட்டும். ஏன்னா அவர் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கார். அந்த குண்டு வெடி சத்தத்துலேயும் அந்த வன்னியில் சுற்றிட்டு இருந்த அண்ணா தான் வன்னியரசண்ணா. சீமான் மாதிரி ஆமக்கறியை சாப்பிட்டு சுற்றிட்டு இருந்தவர் கிடையாது. இங்கே வந்து ஓலா கதை விட்டவரும் கிடையாது. அதனால் அந்த தொப்புள்கொடி உறவு அப்படிங்கிறது அவருக்கு பேசும்போது அந்த கண்ணீர் வருது. அப்படின்னா இந்த பாப்பாவும் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு பாப்பா, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பாப்பாவும் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சின்ன பாப்பா வர்றது. அவங்களுக்கு கூட கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும், நம்ம புரட்சி போராட்டம் போகிறோம், அதனால் நம்மளுக்கு மரணம் அப்படிங்கிறது நார்மலான மரணமாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. ஆனால் இந்த பாப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, மண். எனக்கு தெரியும் வன்னியண்ணாவுடைய மனசு என்ன அப்படின்னா, யாரையுமே ஒருமையில் பேச மாட்டார், யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேச மாட்டார். தன்னோட சின்ன வயசில் இருக்கவங்கள கூட நீங்கள் நாங்கன்னு பேசக்கூடிய ஒரு நபர் தான் வன்னியண்ணா. ஒரே ஒரு முறை சீமானை வந்து ஒருமையில் பேசிட்டோன்னு அதுக்கப்புறம் 2 நாட்கள் வந்து அவர் வேதனைப்பட்டது எனக்கு வந்து செய்திகள்லாம் வந்துச்சு. என்கிட்டயே எப்போமாவது பேசும்போது கூட அவரை விட நான் சின்ன பொண்ணு அப்படிலாம் நினச்சிலாம் வந்துட்டு வாப்போன்னெலாம் பேச மாட்டார். ரொம்ப மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் தான். அதனால் அண்ணனுக்கு அந்த வலி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு புரிய முடியுது. அதை வந்து பேப்பரில் படித்தாரா இல்லை என்ன நியூஸ்னாவது அட்லீஸ்ட் வந்து டிரைவர் யாராவது சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் லைட்டாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த அம்மா ஏன் சிரிச்சதுன்னு வேணால் அவருக்கு தெரியாமல் இருந்திருந்துருக்கலாம். நான் இதை முட்டு கொடுக்குறதுக்கெலாம் சொல்லலை. ஆனால் இதை நான் என்ன இடத்துலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா ஒரு உளவியல் பிரச்சனையாக பார்க்குறேன். அதாவது
இப்போ ஒரு இடத்துல 144 தடை உத்தரவு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர் அதிகாரிகளை போட மாட்டாங்க, அங்கே உள்ள போலீஸ்காரங்களை போட மாட்டாங்க, மிலிட்ரியை தான் இறக்குவாங்க. ஏன் அப்படின்னா அடித்து நொறுக்கணும். அப்படின்னா நொறுக்கும் போது அந்த மூஞ்சை பார்க்கும்போது பாவம்னு ஃபீல் ஆகக்கூடாது. நம்ம ஊருக்காரன், நம்ம சொந்தக்காரன், நம்ம சாதிக்காரன், இல்லைனா நம்ம பக்கத்து ஊருக்காரன், இந்த மாதிரி எதையுமே நினச்சி விட்டுறக்கூடாதுங்கிறக்காக தான் வெளி மாநிலத்திலேருந்து வேலை செய்யக்கூடியவங்க, அந்த ஆர்மியில் கூட அந்த தமிழ்நாட்டுக்காரங்க இல்லாதவங்களாக பார்த்துக்குவாங்க. இல்லை எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அந்த மாநிலத்து நபர் இல்லாதவங்களாக தான் பார்த்துக்குவாங்க, அந்த அளவுக்கு அடித்து நொறுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மாதிரியான அதிகாரிகளை போடும்போதுமே பார்த்திங்க அப்படின்னா வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுடைய நிஜமான பவரை அவங்க யூஸ் பண்ணி வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா வந்துட்டு விட்டுருவாங்க பாவம் பார்த்து அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த லேடிக்கு வேணால் வந்துட்டு இந்த பெண்ணோட மரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க 10 இந்த மாதிரியான மரணங்களை பார்க்குறாங்க. அதனால் வந்து அவங்க இதை ரொம்ப வந்து நார்மலாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி வேணால் நான் முட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து வேதனையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், வேதனை வராமல் இருந்திருக்கலாம். நம்மளுக்கு வர்ற வேதனை அந்த அம்மாவுக்கு வராமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு தாய் அப்படிங்கிறப்போ, குழந்தைங்கிறப்போ நார்மலாக வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுரும். அது கூட ஜஸ்ட் ஓகே, வெளி மாநிலத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி 1000 கேஸ் பார்க்கும்போது அந்த எமோஷன் வந்து அவங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், கேரி பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். பட் அங்கே போலீஸ்காரங்களுடைய தப்பு இருக்குல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, அந்த குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி சிரிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரும் வைக்கிறாங்க. ஏன் சிரிச்சாங்கங்கிறது, ஒரு குழந்தை இறந்து போயிருக்குங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லையா? ஒரு அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க, அப்போ அதுதானே என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு வந்துருந்துருப்பீங்க, அதுதானே உங்களுக்கு மைண்டில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அப்படி இருந்தும் உங்களால் எப்படி சிரித்து பேச முடியும்னு தான் கேட்குறாங்க. இப்போ அவங்க சிரிச்சிட்டாங்க, அவங்க எதுக்கு வேணால் சிரிச்சுட்டு போடும், சிரிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கேள்வியை வன்னி அண்ணா கிட்ட வைக்கும்போது அண்ணா என்ன பொறுப்பாக சொல்லியிருந்திருக்குன்னா, சிரிச்சது தப்பு தான், ஆனால் நான் அந்த வீடியோ பார்க்கல, நான் நேரம் இல்லை, வந்து நான் ட்ராவல்லே இருந்துட்டேன், அதனால் நான் வீடியோ பார்க்கல, எனக்கு சரியாக தெரிலங்க, நான் வேணால் பார்த்துட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது என்ன சிரிக்கவே கூடாதானா? அந்த பிரச்சனை எது சம்மந்தமான பிரச்சனை, அந்த கோர், அதனோட கில்ட்டினஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சட்ட ஒழுங்கு, அதிகாரிகளுடைய மெத்தனம், கவனக்குறைவு, இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதோடு சேர்ந்து விஜய் அவர்களுடைய பொறுப்பின்மை, நிர்வாக திறனற்ற எல்லாமே சேர்ந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் அங்கே கூட்டணியில் இருக்கீங்கங்காக இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் கூட யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதிகாரிகளுடைய கவனக்குறைவுன்னு வச்சுக்கலாமா? அங்கே அந்த ஊரில் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் ஒரு அதிகாரிகள் எப்படி பேசுனாங்கன்னு தெரிலங்க, நான் பார்க்கணும் வீடியோவை, நான் பார்க்கலங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அது தப்பே இல்லை, அந்த மூடையே கேரி பண்ணிகிட்டு இருக்கணுமான ஒரு யாரோ ஒருத்தன் குடிச்சிட்டு செத்து போன மாதிரியும், இல்லை இந்த கள்ளக்குறிச்சியில் மது குடித்து செத்து போனாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு ரியாக்ஷன் மாதிரி இருந்துச்சு இந்த ரியாக்ஷன். இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்கள் இதை இப்படி ஹேண்டில் பண்ணது சுத்தமாக பிடிக்கலான்னா, இதை உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒருவேளை இதுக்கான மாற்று கருத்து நீங்கள் சொல்ல விரும்பலாம். ஒருவேளை நாளைக்கு நீங்கள் வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிஜமாவே வந்து உங்களுக்கு அது தப்பு தான், அப்படி சிரிச்சிருக்கக்கூடாதுன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிஜமாவே முதல் ஆளாக அதை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.